Hi friends, welcome back to Jolly Trip. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வீட்டில் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். பயப்படாதீங்க, என்னடா மே மாதத்தில் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. தீபாவளின்னா என்ன, சுழியம் போட்டாலே தீபாவளி தானே. இன்னைக்கு நம்ம வீட்டில் சுழியம் போட போகிறோம் இல்லை, என் ஒய்ஃப் போட போகிறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், சுழியம்னா வந்து பருப்பை வந்து கடலப்பருப்பை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அதை வேக வைக்கணும், வேக வச்சு அதுக்கப்புறம் செய்யணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த சுழியம். நான் செய்கிறது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் எடுத்துருக்கேன், அதை பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். சாதாரணமாக போகிறதோட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. தம்பி, நீ என்னமோ ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப சாஷ்டாங்கமாக வந்து நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீ என்ன செய்ய போகிற? செஞ்சதை சாப்பிடுவியா? அதுக்காக தான் வெயிட்டிங்கும். அதாவது ஆயா வந்து வடை சுடுமா. வடை சுடும்போது பக்கத்தில் காக்கா உட்காந்துட்டு சுட்டு வச்ச உடனே தூக்கிட்டு ஓடிடுமா. அதே மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நீ நின்றுட்டு இருக்கிற. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உன் வாயை கொடுத்து நீயே வாங்கி கட்டிக்கிற. நான் என்ன பண்ணுறது? தேங்காய் மட்டும் நல்லா ஃப்ரையாக ஒரு வாசனை செமையாக இல்லை உங்களுக்கு. இது வாசனை வரும்போது அதெல்லாம் கிடையாது. ஒரே 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் தரேன். ஒரே ஆன்சர் தான் சொல்லணும். கரெக்டாக சொல்கிறீங்களேன்னு பார்க்குறேன். இந்த வாசனையை வச்சு சொல்லுங்கள். எந்த சரி, ஒரு க்ளூ என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஒரு டிஷ் அது எந்த டிஷ்ஷு இந்த வாசனையை பார்த்தோன்னே அந்த டிஷ்ஷு ஞாபகம் வரும். அது என்னங்கிறத தப்பு. நீ யோசிச்சு முடிச்சு போது அம்மா செஞ்சே முடிச்சிருவா போட்டுருக்க. ஒன்றாவது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது. போட லூஸ் பையன். தேங்காய் பருப்பி, தேங்காய் பருப்பி, தேங்காய் மிட்டாய், தேங்காய் மிட்டாய். கமர்கட்டு வாசனை அடிக்கல. சொல்றேன், உனக்கு தெரியல. பாண்டிச்சேரியில் நம்ம சாப்பிடுவோமே டெல்லி கமர்கட்டு, அந்த அது காய்ச்சற இடத்துக்கு போனீங்கன்னா அப்படியே வாசனை அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்றதும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுறோம். தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வெல்லத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் தூளாக, அதை கொட்டிக்கலாம். என்ன பதத்துக்கு வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகுமா? இல்லை, அவ்வளோதான். வெள்ளை சிலை இது 1-2 இருக்கு. பரவாயில்ல, ஓகே, மெல்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் பேனில் நீங்கள் வந்து காய வச்சுருங்க. நம்ம சூடோட வந்து உருளை பிடிக்க முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நீங்கள் தான் பண்ணணும். சரி, ஓகே. பேனில் இன்னைக்கு வந்து நான் கேமராமேன். பூரணம் வந்து ஆறிட்டு இருக்கு. அந்த பூரணம் ஆறுனத்துக்குள்ள நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு எவ்வளோ போடணும்? மைதா மாவு இப்போ வந்து 1 கப் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா, இல்லை தேங்காய் ஆக்சுவலாக தேங்காய் எவ்வளோ போட்டேன்? தேங்காய் வந்துட்டு அரை முடி தான் போட்டிருக்கியா? ஆமாம். நம்மளுக்கு தெரியும், அளவு தெரியும் அது போடுறது. ஸோ அரை முடிக்கு ஒரு 100 கிராம் மைதா போடலாமா? 100 மைதா கரெக்டாக இருக்கும். இந்த மைதா 100 இருக்கும். வேணும்னா போட்டுக்கலாம். அது நம்ம தயார் பண்ண ஈஸியாக பண்ணுறது தானே. 100 மைதா, ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு. சோள மாவு இது. அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம்.
அப்புறம் சோடா உப்பு எடுத்திருக்கேன். அது சும்மா லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. தம்பி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா? நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. கட்டி இல்லாமல் நீ நல்லா மிக்ஸ் பண்ணுவியா? கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுவியா? என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா? முடிவு பண்ணுறியா? நீங்களாம் வந்து முடிவு பண்ண வேண்டாம். எது சாப்பிட்டு வச்சோடனே எடுக்கிறதா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கிறதாங்கிறதா? எத்தனை சொல்லி சாப்பிட்றது? இது சுருட்டுறது இல்லை, உருட்டுறது. சுருட்டுறதுலே இருங்க. அவங்க பரோட்டா சப்பாத்தி நினைப்பிலே இருக்காங்க. திட்டு வேலை பண்ணாத. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில். ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க, நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஆறிடுச்சுன்னா வந்து ட்ரை ஆகிடும், நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கைக்கு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கே தீபாவளி வந்துச்சு. பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் சுழியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. எப்படி பரபரன்னு இருக்கு பாருங்க. இந்த மாரி இருக்கணும். சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க, பொதுவாக வந்து கடலப்பருப்பு போட்டு தான் வந்து சுழியம் செய்வாங்க. இதில் வந்து கடலப்பருப்பே சுத்தமாக போடல, தேங்காய் வெல்லம் இதுதான் போட்டிருக்காங்க. அந்த இது என்ன சொல்லுவாங்க, பூரணம். பூரணத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. சாஃப்டாக பரபரப்பாக இருக்கிறதுனால டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கு. நான் வேற லெவலுங்கிறது யூஸ் பண்ணவே மாட்டேன். இது உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.